நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தோன்னா நம்ம ஹோம்மேடு பெயிண்ட் எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பெயிண்ட்டுக்கு பார்த்தோன்னா நம்மளோட மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். ரொம்ப தண்ணியாகவும் ஆயிடக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப கட்டியாகவும் ஆயிடக்கூடாது. அதனால் நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா நான் பான்ஸ் பவுடர் எடுத்திருக்கேன். நீங்கள் பான்ஸ் பவுடர் தான் எடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. எந்த பவுட்ரு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்தோன்னா 3 ஸ்பூன் பவுட்ரு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து 3 ஸ்பூன் பவுட்ரு வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம இதில் வந்து வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த பவுடரும் அந்த தண்ணியும் நல்லா சேர்கிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணோன்னே ரொம்ப தண்ணியாக இருந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, நான் வந்து இப்போ மிக்ஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நான் இதில் வந்து ஃபெவிகால் ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் எந்த க்ளூ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 2 ஸ்பூன் ஃபெவிகால் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகிற முடியும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமேட்டுக்கு நான் வந்து 1 ஸ்பூன் பான்ஸ் பவுடர் வந்து இன்னும் சேர்த்துக்கிறேன். இதையும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பார்த்தோன்னா 4 ஸ்பூன் அளவுக்கு பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு ஃபெவிகால் ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மெஷர்மெண்ட்டில் பண்ணிங்கன்னா பெயிண்டோட பதம் கரெக்டாக வரும். இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூனோட கம்மியாக தான் நான் எடுத்திருக்கேன். அப்படி உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து தண்ணியாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக வந்து பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பெயிண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் அப்படியே வந்து ஒயிட் பெயிண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு கலர் பெயிண்ட் வேணுனாலும் நீங்கள் வந்து கலர் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கலர் பண்ணி உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ நான் கலர் பண்ணுறதுக்காக இன்னொரு சின்ன கண்டெய்னருக்கு நான் இதை வந்து மாற்றிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு பெயிண்ட் தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு வந்து கலர் சேர்த்துடலாம். அதுக்கு நான் வந்து ரெட் கலர் கேசரி பவுட்ரு தான் நான் வந்து எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட கேசரி பவுட்ரு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து குங்குமம் கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி எனி அதர் ஃபுட் கலரிங் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் வந்து கேசரி பவுடரை வந்து சேர்க்கும் போது ஃபஸ்ட்டு லைட்டாக இருக்கும். அது கூட நீங்கள் வந்து நிறைய ஆட் பண்ணிடக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் உங்களுக்கு அந்த கலர் வந்து நல்லா திக்காக தெரியும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ண தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ரெட் கலரில் கிடச்சிச்சு. இப்போ ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கலர் செஞ்சிடலாம். அதுக்கு நான் வந்து ஒரு சின்ன கப் எடுத்திருக்கேன். நீங்கள் எனி அதர் கண்டெய்னர் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த ஒயிட் பெயிண்ட்டை நான் இதில் வந்து ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு பெயிண்ட் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஊற்றிக்கோங்க. இப்போ நான் வந்து ஊற்றிட்டேன். நெக்ஸ்ட் இதுக்கு வந்து நம்ம கலர் சேர்த்துடலாம். நான் இதுக்கு பார்த்தோன்னா எல்லோ கலர் கேசரி பவுடர் தான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட மஞ்சள் கலர் கேசரி பவுடர் இல்லை அப்படின்னாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா திக்கான ஒரு எல்லோ கலர் வர முடியும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு வந்து கட்டி கட்டியாக விழுகாமல் நமக்கு ஒரு நல்ல பெயிண்ட் பதத்துக்கு நம்ம வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு எல்லோ கலர் பெயிண்ட் தயாராகிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பெயிண்ட் செஞ்சிடலாம். இப்போ நம்ம மீதி இருக்க அந்த கண்டெய்னரில் உள்ள பெயிண்ட்டையும் கலர் பண்ணிடலாம். அதுக்கு நான் வந்து உஜாலா நீலம் தான் எடுத்திருக்கேன்.
நீங்கள் அதுக்கு பதிலாக ப்ளூ கலர் இங்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். மிக்ஸ் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த பெயிண்ட் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி 3 பெயிண்ட் செஞ்சுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி எத்தனை பெயிண்ட் வேணால் செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பேப்பரை எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம அடித்து பார்க்கலாம். இது சூப்பராகவே அடிக்குது. அப்படியே நெஜ பெயிண்ட் மாதிரியே அடிக்குது. நமக்கு பெயிண்ட் இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி வீட்டிலே செஞ்சிடலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எப்படி அடிச்சிருக்குங்கிறது. இப்போ நம்ம அடுத்த கலர் அடித்து பார்க்கலாம். இப்போ நம்ம அடித்து பார்க்க போகிறது எல்லோ கலர். எல்லோ கலர் பார்த்தோன்னா அப்படியே ஒரு நெஜ பெயிண்ட் மாதிரியே தான் இருக்குது. நெஜ பெயிண்ட் எப்படி அடிக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. இந்த எல்லோ கலர் பார்த்தோன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அப்படியே நெஜ பெயிண்டில் அடிக்கிற மாதிரியே தான் இருந்துச்சு. ரெட் கலர் எல்லோ கலர் ரெண்டுமே நம்ம கேசரி பவுடரில் தான் பண்ணியிருந்தோம். பட் ஆனாலுமே அந்த ரெட் கலர் பார்த்தோன்னா நான் நிறைய கேசரி பவுடர் ஆட் பண்ண மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் எல்லோ கலர் அந்த மாதிரி இல்லை. எல்லோ கலர் அப்படியே நெஜ பெயிண்ட் மாதிரியே இருந்துச்சு. வயலட் கலருமே அப்படியே நெஜ பெயிண்ட் மாதிரியே தான் இருந்துச்சு. எப்படி எல்லோ கலர் இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. எனக்கு மொத்தத்தில் 3 பெயிண்ட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.